ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பாருங்கள். லாஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஆல்டால் கண்டென்சேஷன் பார்த்துருப்போம், சரியா? ஸோ ஆல்டால் கண்டென்சேஷன் அதோடைய மெக்கானிசம் பார்த்தோம். அடுத்து கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன் பார்த்துருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷனில் ஒரு டைப் தான் இந்த கிளைசின் ஸ்கீமேட்டட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி சார்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பென்சால்டிகைட் கண்டென்சஸ் வித் அலிஃபேட்டிக் ஆல்டிகைட். பென்சால்டிகைட் என்ன பண்ணுறோம், reacts with aliphatic aldehyde or என்ன சொல்கிறாங்க மெத்தில் கீட்டோன்ஸ். ஸோ இந்த presence of dilute alkaliயோட ப்ரெசன்ஸில் ரியாக்ட் பண்ணுறோம் டு ஃபார்ம் unsaturated aldehyde or ketones வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்டு கிளைசின் ஸ்கீமேட்டட் சொல்கிறாங்க. ஸோ அது எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும். லிசன் இயர், C6H5CH டபுள் பாண்ட் O. ஸோ ஆக்சுவலாக பென்சால்டிகைட் எடுத்துட்டோம். ஸோ இது கூட என்ன பண்ணுறோம்னா அசிட்டால்டிகைட் எடுத்துக்கோம். ஓகேவா? அசிட்டால்டிகைட் பார்த்தீங்கன்னா ஸோ CH3CHO. ஸோ இதை நம்ம வந்து H2CH1 எழுதியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, ஸோ ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல் பிட்வீன் பென்சால்டிகைட் அண்ட் அசிட்டால்டிகைட் கிவ்ஸ் சின்ன மாலிகுல் C6H5CH டபுள் பாண்ட் CHCHO. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் மெக்கானிசமாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ இதை நம்ம பாருங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. லிசன். ஸோ திஸ் இஸ் அசிட்டால்டிகைட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஆல்டால் கண்டென்சேஷனுக்கு நமக்கு என்னதுன்னா இட்ஸ் நீடு ஒன்லி அட்லீஸ்ட் ஒன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் அசிட்டால்டிகைட் CH3CHO. ஸோ இதிலேருந்து ஒரு ப்ரோட்டான் வந்து எலிமினேட், தட் மீன்ஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் OH மைனஸ். ஸோ அப்போ என்னாகும், ஸோ இந்த CH3லேருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து வாட்டர் கூட ப்ரோட்டான் லாஸ் ஆகிடும். ப்ரோட்டான் லாஸ் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா CH2 மைனஸ் CHO கார்பேனியான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கார்பேனியான் எடுத்துக்கோங்க. ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா C6H5C டபுள் பாண்ட் OH. ஸோ நம்ம பென்சால்டிகைட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா திஸ் கார்பனியான் CH2 மைனஸ் CHO. ஸோ த கார்பனியான் அட்டாக்ஸ் த கார்பனைல் கார்பன் டு ஃபார்ம் ஆல்காக்சைடு. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா C6H5CH2CHO. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா OH இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள். இதை பாருங்கள், நான் ஈஸியாக எழுதுகிறேன் அப்படின்ட்டு. C6H5CH ஸோ OH CH2CHO. ஸோ இப்படி நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது இன் மெக்கானிசமில். ஸோ என்ன செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற இங்கே இருக்க OH அண்ட் இதில் இருக்கிற 2 பாருங்கள், CH2வில் இருக்க ஒரு ஹைட்ரஜன். ஸோ ரிமூவ் ஆஸ் அ வாட்டர் மாலிகுல் H2Oவாக வெளியே போய்டும். ஸோ வெளியே போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாண்டிங் என்ன ஆகிடும், ஸோ இது வந்து உள்ளே இங்கே டபுள் பாண்டாக க்ரியேட் ஆகிடும். ஸோ அப்படி டபுள் பாண்டாக க்ரியேட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்ன் மாலிகுல் C6H5CH டபுள் பாண்ட் CHCHO. இது மாலிகுலுக்கு என்ன பேர் சொல்கிறோம்னா சின்ன மால்டிகைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐயூபேக் நேமில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1 2 3 கார்பன் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபினைல் ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து 3 கார்பன் இருக்குது. ப்ரோப் அதாவது 3 ஃபினைல், தேர்டில் வந்து ஃபினைல் இருக்குது, 3 ஃபினைல். ஓகேவா? 3 ஃபினைல் ப்ரோப் 2 ஈனேல். ஓகேவா? 3 ஃபினைல் மொத்தம் டோட்டலாக வந்து 3 கார்பன் இன் சைக்ளிக் சைக்ளிக்கில் ஸ்ட்ரைட் செயினு. ஸோ இப்போ 3 ஃபினைல் ப்ரோப் செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ 2 ஈன் ஆல்டிகைட் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கிறனால ஏல் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து சின்ன மால்டிகைடுடைய ஐயூபேக் நேமு. சரியா? ஸோ இது வந்து இட்ஸ் அ கிளைசின் ஸ்கீமேட்டட். ஸோ அனதர் ஒன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் தான் பாருங்கள். C6H5CHO பென்சால் we have taken benzaldehyde and acetone in the presence of dilute sodium hydroxide to give என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் என்ன காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லணும்னா பென்சால் அசிட்டோன். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம பென்சால் அசிட்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள், நான் எப்படின்ட்டு இதோட மெக்கானிசம் நான் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ முன்ன மாதிரியே தான் நம்ம என்ன சொல்கிறோம், பென்சால்டிகைடுக்கு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த அசிட்டோன் எடுத்துக்கிறோம். ஸோ CH2Hன்னு வச்சுக்கோங்க. இதை C டபுள் பாண்ட் O CH3.
ஸோ இது வந்து என்ன ஆகும், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ், அப்போ லாஸ் ஆஃப் ஒன் ப்ரோட்டான், ஒரு ப்ரோட்டான் லாஸ் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா CH2 மைனஸ் C டபுள் பாண்ட் O CH3. ஸோ திஸ் இஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்பேனியன் ஆஃப் அசிட்டோன். இது வந்து கார்பேனியன் ஆஃப் அசிட்டோன். ஸோ அப்போ வந்து C6H5 C டபுள் பாண்ட் OH, ஸோ ப்ளஸ் CH2 C டபுள் பாண்ட் O CH3. ஸோ இங்கே வந்து கார்பேனியன் இருக்குது. இது என்ன பண்ணும், கார்பனை அட்டாக் பண்ணும்போது இங்கே இந்த இடத்துல க்ளீவ் ஆகும், அதாவது ஆல்காக்சைடு ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். C6H5 CH O CH2 C டபுள் பாண்ட் O CH3. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த இடத்துல OH வரும். ஆக்சுவலாக வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஒரு OH வரும், சரியா. ஸோ அதுக்கு அடுத்து இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கிற ஒரு OHம் இதில் இருக்கிற Hம் சேர்ந்து வாட்டர் மாலிகுலர் எலிமினேட் ஆகிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்துடும். ஸோ ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக இந்த குரூப்புக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா C6H5CH குரூப்புக்கு பேர் பென்சால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் அசிட்டோன். ஸோ பென்சால் அசிட்டோன் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இது ஒரு ப்ராசஸ். ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் கிளைசன் ஸ்கீமேட்டட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கானிசாரோ ரியாக்ஷன், ஓகேவா. ஸோ கானிசாரோ ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, ஆல்டால் கண்டென்சேஷனில் வி நீட் ஒன்லி என்ன சொல்லுவோம், நம்ம அட்லீஸ்ட் 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லியிருப்போம், ஓகேவா. இதுலன்னா ஆல்டால் கண்டென்சேஷனில் இங்கே என்ன அப்படின்னா த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் அக்வஸ் ஆர் ஆல்கஹாலிக் ஆல்கலி. நம்ம என்ன சொல்கிறோன்னா எதோட ப்ரெசன்ஸ் இல்லைனா கான்சன்ட்ரேட்டட் அக்வஸ் இல்லைனா ஆல்கஹாலிக் ஆல்கலி கூட ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ த ஆல்டிஹைட் விச் டு நாட் ஹேவ் ஆல்ஃபா ஹைட்ரஜன். கானிசாரோ ரியாக்ஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா டு நாட் ஹேவ் த ஆல்ஃபா ஹைட்ரஜன். முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்டர் கண்டென்சேஷன் கேரிட் அவுட் அண்டர் அட்லீஸ்ட் 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன், பட் கானிசாரோ ரியாக்ஷன் டு நாட் ஹேவ் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ அப்போ த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் அக்வஸ் ஆர் ஆல்கஹாலிக் ஆல்கலி ஆல்டிஹைட்ஸ் விச் டு நாட் ஹேவ் அ ஆல்ஃபா ஹைட்ரஜன் அண்டர் தான் என்ன சொல்கிறாங்க செல்ஃப் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்சிடேஷன், நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. செல்ஃபாக என்ன ஆகும்னா ஆக்சிடேஷனும் நடக்கும், ரிடக்ஷனும் நடக்கும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நடக்கிற ரியாக்ஷனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்ப்ராப்பர்னேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டு கிவ் அ மிக்சர் ஆஃப் ஆல்கஹால் அண்டு சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கானிசாரோ ரியாக்ஷன். பாருங்கள் நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பென்சால்டிகைட் எடுத்துக்கிறோம், 2 molecules ஆஃப் பென்சால்டிகைட், ஓகேவா. 2 molecules ஆஃப் பென்சால்டிகைட். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா பேஸ்ன்னு மட்டும் தான் சொல்லுவோம், ஆனால் வந்து 50% ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்கிறோம். டு கிவ்ஸ் த பென்சால்டிகைட் அண்ட் ட்ரீட்மெண்ட் வித் கான்சன்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு டு கிவ்ஸ் த பென்சைல் ஆல்கஹால் அண்டு சோடியம் பென்சோயேட், ஓகேவா. சோடியம் பென்சைல் ஆல்கஹால் அண்டு சோடியம் பென்சோயேட் கிடைக்கிறது வந்து கானிசாரோ ரியாக்ஷனுடைய ப்ராடக்ட், ஓகேவா. திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் டிஸ்ப்ராப்பர்னேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இதோட மெக்கானிசம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், லிசன் பண்ணுங்கள். ஸோ கானிசாரோ ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா த அட்டாக் ஆஃப் OH மைனஸ் ஆன் கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எடுத்துகிட்டு அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லையா, NaOH, இது வந்து நம்ம Na + OH மைனஸ் சொல்லுவோம். இதில் இருக்கிற அந்த OH மைனஸ் இஸ் ஆக்ட் ஆஸ் நியூக்ளியோஃபைல்னு சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா தட் இஸ் அட்டாக் OH மைனஸ் ஆன் தி கார்பன், ஓகே. பாருங்கள் இங்கே பாருங்கள், இந்த OH மைனஸ் என்ன பண்ணுதுன்னா பென்சால்டிகைட்டில் இருக்க கார்பனை போய் அட்டாக் பண்ணுது. ஸோ O மைனஸ் இது வந்து க்ளீவ் ஆகிட்டு O மைனஸாக போய்டுது, ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் பாருங்கள் சார். ஸ்டெப் 2 வந்து த ஹைட்ரடைன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன சார் ஹைட்ரடைன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாலிகுல் நமக்கு ஏற்கனவே இருக்க C6H5 இங்கே நம்ம ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கோம். என்ன வச்சுருக்கோம் பாருங்கள், C6H5 இந்த இடத்துல C6H5 லிசன், இந்த இடத்துல பாருங்கள் C6H5 CH OHO மைனஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ரியாக்டட் அப்படி எடுத்து இந்த இடத்துல ஓன் இருக்குது, இதை விட்டுருங்க. C6H5 ஓன் இருக்குது, ஆக்சுவலி இல்லை இல்லை C6H5 மட்டும்தான், ஓகேவா. C6H5 CHOH O மைனஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இன்னொரு மாலிகுல் எடுத்துக்கிறோம். த அனதர் மாலிகுல் ஆஃப் பென்சால்டிகைட் எடுத்துக்கலாம். ஸோ we have taken another molecule of benzaldehyde. So the proton from this molecule here to here.
ஸோ என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற புரோட்டான், இதில் இருக்க புரோட்டான் எங்கே போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அனதர் மாலிகுலில் இருக்கிற மாலிகுலுக்கு, அதாவது கார்பன் கூட போய்ட்டு அட்டாச் ஆகுது. ஸோ அட்டாச் ஆகும்போது நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அட்டாச் ஆகும்போது நமக்கு இதுதான் கிடைக்கும், CH5 CH2O- கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ரிமைனிங் என்ன வருது, CH5 OH ஆல்ரெடி இருக்குது, C+O பென்சோயிக் ஆசிட் நமக்கு கிடச்சிரும். ஸோ இன்னும் ஸ்டெப் 2ல் the hydrogen transfer from benzaldehyde. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த இந்த தேர்ட் ஸ்டெப்பில் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். வாட் இஸ் மீன் பை ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ அந்த பென்சோயிக் ஆசிட் இருக்கு இல்லையா, ஸோ பென்சோயிக் ஆசிட் C6H5 C+O. இது ஆக்சுவலாக நம்ம எப்படி சொல்லுவோம்னா C6H5 C+O O-H+ இப்படி இருக்கும் இந்த COOHல. ஓகேவா? இதில் ஸோ அப்போது நான் என்ன ஆகுனா இதில் இருக்கிற H+ இருக்கு இல்லையா, ஸோ திஸ் இஸ் என்னாகும், ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ரோட்டான் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஹியர். இந்த இடத்துக்கு வந்து என்ன ஆகும், இந்த ப்ரோட்டான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், CH5 CH2OH கிடைக்கும். ஸோ ரிமைனிங் வந்து பாருங்கள், இதில் Na+ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்க OH- மட்டும் தான் இங்கே ரியாக்ட் ஆகிருக்கும். இந்த Na+ என்ன பண்ணுன்னா இது கூட சேர்ந்துடும். ஸோ அப்போ CH5COO சோடியம் பென்சோயேட், இதுக்கு என்ன பேர் சொல்லணும்னா சோடியம் பென்சோயேட் அண்டு பென்சைல் ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் பென்சோயேட்டை வந்து நீங்கள் ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி நமக்கு என்ன கிடச்சிருன்னா பென்சோயிக் ஆசிட் C6H5 COH, we are getting பென்சோயிக் ஆசிட் கிடைக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடு திருப்பியும் ரீஅப்பியர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு யார் கிடச்சிருப்பாங்கன்னா பென்சோயிக் ஆசிடு அண்ட் பென்சைல் ஆல்கஹால். இதில் ஒரு விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், செல்ஃப் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். ஸோ நல்லா கவனிங்க, எப்பயுமே அதாவது கவனிங்க, இந்த பென்சால்டிகைட் 2 moles பென்சால்டிகைட் அப்படிங்கும்போது இந்த ரியாக்ஷனில் பாருங்கள் 2 moles பென்சால்டிகைட் அப்படிங்கும்போது நமக்கு எப்பயுமே ஆல்டிஹைட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆல்கஹாலாக சேஞ்ச் ஆகும்னா சேஞ்ச் டு பிரைமரி ஆல்கஹால். பென்சைல் ஆல்கஹாலில் இருக்கிற இந்த CH2OHங்கிறது என்ன குரூப்பு, ஸோ திஸ் இஸ் அ பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப். பென்சால்டிகைட் இஸ் ரெடியூஸ்டு டு பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப் லைக் CH2OH. அதே போல் ஆல்டிஹைட் இஸ் ஆக்சிடைஸ்டு டு கிவ் த கார்பாக்சிலிக் ஆசிட். அப்போது அனதர் ஒன் மாலிகுலில் இருக்க அந்த ஆல்டிஹைடு வந்து என்ன ஆகுது, ஸோ சேஞ்ச் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மெக்கானிசமில். இது வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணால் நமக்கு யார் கிடைப்பாங்க, CH5COH பென்சோயிக் ஆசிட் கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் பென்சால்டிஹைட் இஸ் ஆக்சிடைஸ்டு டு கார்பாக்சிலிக் ஆசிட் லைக் COH. ஓகேவா? ஸோ அப்போது இந்த சிங்கிள் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், ஆக்சிடைஸ் ஆகும்போது ஆக்சிடைஸ் ஆகும்போது நமக்கு யார் கிடைக்கிறாங்க, கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ ரெடியூஸ் ஆகும்போது இட்ஸ் பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குது, தட் லைக் பென்சைல் ஆல்கஹால் அண்ட் பென்சோயிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் அ மெக்கானிசம் ஆஃப் கானிசோரல் ரியாக்ஷன், வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன் மெக்கானிசம் அப்படி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால் இது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ரைட். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான 5 mark கொஷின், அதனால் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து மெக்கானிசம் ஆஃப் கானிசாரோ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது என்ன மெக்கானிசம் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து வந்து கிராஸ்டு கானிசாரோ ரியாக்ஷன். கிராஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்டாலே சொல்லியிருப்பேன். ஸோ போத் மாலிகுல்ஸ் ஆர் சேம் அப்படின்னா அது வந்து ஆல்டான்னு சொன்னோம். இந்த டிஃப்ரெண்ட் ஆல்டிகைட்ஸ் அப்படிங்கும்போது ஆல்டிகைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ்னு எடுத்துக்கும் போது அது வந்து இந்த கிராஸ்டு ஆல்டான்னு சொன்னோம். அதே போல் தான் இங்கேயும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏற்கனவே நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன், த கானிசாரோ ரியாக்ஷன் இஸ் அண்டர்கோஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம். அதே தான் இங்கேயும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பென்சால்டிகைட்லையும் யார் கிடையாது, த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஃபார்மால்டிகைட் ஆல்சோ ஏ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது ரெண்டுலேயுமே வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. ஸோ அதனால் வந்து ப்ராசஸ் ஆகும். ஆனால் போத் மாலிகுல் சேமாக இருந்ததுன்னா அதை நம்ம யாருன்னு சொன்னோம், கானிசாரோன்னு சொன்னோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 different ஆல்டிகைட்ஸ் வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ரெண்டுக்குமே என்ன கிடையாது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. பட் ஆனால் வேறு வேறு, திஸ் இஸ் பென்சால்டிகைட், திஸ் இஸ் ஃபார்மால்டிகைட். ஸோ லிசன், when Cannizzaro reaction takes place between the different aldehydes neither containing என்ன சொல்கிறேன், neither containing means not meaning, neither containing alpha hydrogen இல்லைன்னு அர்த்தம். the reaction is called crossed Cannizzaro reaction அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து CH5 CH CHO plus CH5 CHO plus H, CHO gives என்ன கிடைக்குது நமக்கு, in the presence of sodium hydroxide to gives benzyl alcohol and சோடியம் ஃபார்மமேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு இங்கே ஒரு டவுட் வரும், சார் கவனிங்க, கானிசாரோ ரியாக்ஷனில் ரெண்டுமே ஆல்டிகைடு, சேம் ஆல்டிகைடு அப்படிங்கிறனால ஒன்று வந்து பென்சைல் ஆல்கஹாலும்
இன்னொன்று வந்து சோடியம் பென்சோயேட் லைக் அதில் நமக்கு பென்சோயிக் ஆசிட் கிடைக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் நமக்கு இங்கே பாருங்கள், இன் கிராஸ்டு கானிசோலர் ரியாக்ஷன் ஒன் பென்சால்டிகைட் ஒன் இஸ் ஃபார்மால்டிகைட். ஸோ இதில் என்ன கிடச்சிருக்குன்னா பென்சைல் ஆல்கஹால் கிடச்சிருக்கும், இங்கே வந்து சோடியம் ஃபார்மமேட் கிடச்சிருக்கு. ஸோ ஏன் சார் அதாவது சேஞ்ச் ஆகாதா, இது வந்து பென்சைல் ஆல்கஹாலுக்கு பதிலாக வேறு காம்பவுண்டும் வந்து மாறாதா அப்படின்னா ஸோ மாறாது. என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு வந்து ஆக்சைடு பாருங்கள், இன் கிராஸ்டு கானிசோலர் ரியாக்ஷன் மோர் ரியாக்டிவ் ஆல்டிகைட் இஸ் ஆக்சிடைஸ் டு லெஸ் ரியாக்டிவ் இஸ் என்னது, இதில் வந்து எது வந்து மோர் ரியாக்டிவாக இருக்கோ அது வந்து என்னாகும், ஆக்சிடைஸ் ஆகும். ஓகேவா. அதே வந்து லெஸ் ரியாக்டிவாக இருக்கிறது வந்து என்னவாக மாறும் அப்படின்னா லெஸ் ரியாக்டிவ் ஆல்டிகைட் இஸ் ரெடியூஸ்டு. அப்போ இதில் யார் சார் லெஸ் ரியாக்டிவ் பாருங்கள், லெஸ் ரியாக்டிவ் ஆல்டிகைட் இஸ் ரெடியூசர். இங்கே எது வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பென்சால்டிகைட் இஸ் லெஸ் ரியாக்டிவ் அப்படின்னால இது ரெடியூஸ் ஆகி என்னவா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ சேஞ்ச் டு பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப் லைக் CH2OH to give a benzyl alcohol. Another one என்னது நமக்கு formaldehyde. This is highly reactive, more reactive aldehyde. So this is oxidizes to gives sodium formamate. So further hydrolysis to gives so formic acid HCOOH and sodium hydroxide is reappeared. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா. இது வந்து என்ன சொல்கிறாங்க, கிராஸ்டு கானிசாரோ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து பென்சாயின் condensation. So what is benzoin condensation? Listen, the benzoin condensation involves the treatment of aromatic aldehyde. நம்ம என்ன பண்ணுறோன்னா aromatic aldehyde எடுத்துகிட்டு ட்ரீட்மெண்ட் வித் aqueous alcoholic cation. வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த இது இல்லை அப்படின்னா பென்சாயின் காண்டன்சேஷன் வந்து ப்ராசஸ் ஆகாது. ஸோ திஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் என்ன சொல்கிறாங்க, ஹைட்ராக்சைல் கீட்டோன் அப்படிங்கிற ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. அதாவது ஹைட்ராக்சைல் கீட்டோன்னா என்ன மீனிங்னா, இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சல் குரூப் இருக்கும், கீட்டோன் ஃபங்க்ஷன் குரூப்பும் ப்ரெசென்ட் ஆகும். டிசைன் பாருங்கள், பென்சால்டிகைட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பாருங்கள், 2 moles ஆஃப் பென்சால்டிகைட் எடுத்துக்கலாம். ஓகேவா. அதாவது C6H5CHO இதை வந்து எப்படி எழுதிடும், CH5C+CH. அதே போல் CH5C+O CH. 2 moles ஆஃப் பென்சால்டிகைட் எடுத்துட்டோம். இங்கே ஆல்கஹாலிக் கேசியனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற அந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா. ஸோ திஸ் ஹைட்ரஜன் என்ன ஆகும், இந்த ஆக்சிஜனுக்கு வந்து நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நமக்கு என்ன ஆகிடும், ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நமக்கு CH5CH C+C6H5 அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் பென்சாயின் சொல்லுவோம். திஸ் இஸ் அ கண்டென்சேஷன் ப்ராடக்ட், பென்சாயின் கண்டென்சேஷன். ஓகேவா. ஸோ த நெக்ஸ்ட் பாருங்கள், பெர்கின்ஸ் ரியாக்ஷன். ஸோ பெர்கின்ஸ் ரியாக்ஷன் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ when aromatic aldehyde is heated with aliphatic acid anhydride. ஓகேவா. அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரோமேட்டிக் ஆல்டிகைட் எடுத்துக்கிட்டு, ஸோ அது கூட யார் பண்ணோம், அலிஃபேட்டிக் ஆசிட் அன்ஹைட்ரைடு, ஆசிட்டிக் ஆசிட் அன்ஹைட்ரைடு எடுத்துக்கிட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் சால்ட்டோட ப்ரெசன்ஸில் வந்து ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குன்னா அன்ஹைட்ரைடு. அதாவது டு த அன்ஹைட்ரைட் கண்டென்சேஷன் டேக்ஸ் பிளேஸ் அந்த ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் இஸ் கெட்டிங். ஓகேவா. நமக்கு அதுலேருந்து கிடைக்குன்னா ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை உங்களுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் வழியாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். லிசன் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ அதில் பாருங்கள் சிம்பிளாக கொடுத்துட்டாங்க, பென்சால்டிகைட் C6H5CHO அதை வந்து தனியாக கொடுத்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா அசிட்டிக் அன்ஹைட்ரைடு, நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அசிட்டிக் ஆசிட்டுங்கிறது யார் நமக்கு, CH3COOH. வாட் இஸ் அன்ஹைட்ரைட் அப்படின்னா கவனிங்க, HOH வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் அன்ஹைட்ரைட். அப்போ அசிட்டிக் ஆசிட்லேருந்து கிடைக்கிற அன்ஹைட்ரைட் பாருங்கள், CH3 C++O இங்கே இருக்க C++O. ஓகேவா. ஸோ அதான் நம்ம அசிட்டிக் அன்ஹைட்ரைட்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரே ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எதோட ப்ரெசன்ஸ் நடக்குதுன்னா சோடியம் அசிட்டோட ப்ரெசன்ஸில் வந்து இந்த ரியாக்ஷன் நடக்குது. இங்கே பாருங்கள். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இட்ஸ் வாட்டர் மாலிகுல் எலிமினேட்டட் ஃப்ரம் அசிட்டிக் அன்ஹைட்ரைடு H2ல இருந்து இங்கே இருக்கிற O சேர்ந்து என்ன ஆகுது, வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகுது. ஸோ எலிமினேட் ஆனால் நமக்கு என்ன கிடைக்குது, CH5CH+CH OC அதாவது C++CH3 கிடைக்குது. ஸோ இதை வந்து ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே பாருங்கள் இது பிரேக்கப் ஆகிடும். ஸோ இங்கே ஒரு இங்கே வந்து ஹெச்சும், ஸோ இங்கே OH ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஆட் ஆகும்போது நமக்கு சின்னமிக் ஆசிட் கிடைக்குது. ப்ளஸ் வந்து அசிட்டிக் ஆசிட் இஸ் பை ப்ராடக்ட். ஓகேவா. ஸோ ஓகே, இது வந்து சின்னமிக் ஆசிட்டுக்கு இதுக்கு இன்னொரு பேர் இங்கே வந்து ஜென்ரல் நேம்னு சொல்லிப்பாங்க, ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன்.
ஓகேவா. ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட். ஆல்ஃபா பீட்டா கார்பனுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்திருக்கு, அதான் அன்சாச்சுரேட்டட். அதாவது ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் லைக் சின்னமிக் ஆசிட் சொல்லுவோம். ஸோ இதே மெக்கானிசம் வைஸாக நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். எப்படி சார் டிஃப்ரெண்ட்டாக வரும்னா, அசிட்டிக் அன்ஹைட்ரைடில் இருந்து பாருங்கள், CH2 C டபுள் பாண்ட் O O CH3 C டபுள் பாண்ட் O. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து இதில் இருந்து ஒரு புரோட்டான் லாஸ் ஆகிட்டு கார்பேனியன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா. கார்பேனியன் ஃபார்ம் ஆகிட்டு இந்த கார்பனியன் என்ன பண்ணும், ஸோ கார்பனியன் இஸ் அட்டாக் த கார்பனைல் கார்பன் ஆஃப் தி பென்சால்டிஹைட் டு இந்த O- வந்து க்ளீவ் ஆகிடும். ஸோ O- வந்து க்ளீவ் ஆகும்போது இங்கே O- வந்துடும். அப்போ என்ன ப்ராடக்ட் வரும்னு பாருங்கள், C6H5CH. ஸோ அப்போ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், நமக்கு இங்கே வந்து இந்த இடத்துல வந்து O- வரும். ஸோ அப்போ CH2 C டபுள் பாண்ட் O O CH3 C டபுள் பாண்ட் O. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அது கிடைக்கும், ஆல்காக்சைட் ஃபார்ம் ஆகும். இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த O- என்ன ஆகிடும், நமக்கு வந்து OH மாறிடும். ஓகேவா. ஹைட்ராலிசிஸ் அடுத்த ஸ்டெப்பில் நான் சொல்லிட்டுருக்கேன். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு OH மாறிடும். இன் செகண்ட் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த OHம் ஸோ இதில் இருக்கிற ஒரு ஹச்சும் சேர்ந்து இட்ஸ் ரிமூவ் as a வாட்டர் மாலிகுல். ஹைட்ராலிசிஸ் பண்ணிவிட்டு திருப்பி என்ன ஆகும், டீஹைட்ரேஷன், இதில் வந்து ஒரு வாட்டர் மாலிகுல் போயிடும். ஸோ வாட்டர் மாலிகுல் போகும்போது இந்த இடத்துல என்ன ஆகிடும், நமக்கு டபுள் பாண்ட் கிரியேட் ஆகிடும். ஓகேவா. ஸோ அப்போ கிடைக்கிற ப்ராடக்ட் தான் எது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்பு இதுக்கு உள்ளாரையே பார்த்திங்கன்னா இந்த இன்பிட்வீன் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட் இங்கே கொடுத்துருக்க ப்ராடக்ட். ஓகேவா. CH5 CH டபுள் பாண்ட் CH C டபுள் பாண்ட் O, அப்புறம் மிச்சம் ரிமைனிங் இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் தான் இந்த இதில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபர்தர் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இதை வந்து இப்படி பிரேக் பண்ணிக்கிறோம். எப்படி பிரேக் பண்ணாலும் சரி, இப்படி பிரேக் பண்ணாலும் சரி, அல்லது இப்படி பிரேக் பண்ணாலும் சரி. ஸோ இங்கே OH இங்கே H, அப்படி இல்லை அப்படின்னா இதை பிரேக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நமக்கு இப்படி தான் பிரேக்கப் ஆகும், இதுதான் கரெக்ட். இந்த இடத்துல பிரேக்கப் ஆச்சுன்னா இங்கே OHம் இங்கே Hம் சேர்ந்ததுன்னா நமக்கு இது CH5 CH டபுள் பாண்ட் CHCOOH. ஸோ இது சின்னமிக் ஆசிட் தட் லைக் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து CH3COOH, இது அசிட்டிக் ஆசிட் இஸ் பை ப்ராடக்ட். ஐ மீன் திஸ் இஸ் கால்ட் அஸ் பெர்கின்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நவநகல் ரியாக்ஷன். த சேம் மெக்கானிசம் இஸ் ப்ராசஸ்டு இன் திஸ் நவநகல் ரியாக்ஷன். ஓகேவா. இது இப்போ நம்ம என்ன ப்ராசஸ் பார்த்தோமோ அதே மெக்கானிசம் தான் இங்கேயும் ஃபாலோ ஆக போகுது. சேம் என்ன ஆசிட், சின்னமிக் ஆசிட் தான் இதுலேயும் ப்ராடக்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ரியாக்டன் பெர்கின்ஸ் ரியாக்ஷனும் சரி, நவநகல் ரியாக்ஷன் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் சேமு. பட் ஆனால் நமக்கு அந்த ரியாக்ஷனோட இது மட்டும் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து அசிட்டிக் அன்ஹைட்ரைட் அண்டு சோடியம் அசிட்டேட் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து பிரிடின் கேட்டலிஸ்ட் அண்டு மெலானிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ பாருங்கள் நம்ம என்ன பண்ணலான்ட்டு. ஸோ பென்சால்டிஹைட் CH5CH டபுள் பாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. மெலானிக் ஆசிட் ஆக்சுவலாக இது வந்து என்ன ஆசிட் சொல்லுவாங்கன்னா டைகார்பாக்சிலிக் ஆசிட் சொல்லுவாங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து ஆக்சாலிக் ஆசிட் COOHன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஸோ இதுக்கு இடையில் ஒரு CH2 குரூப் வரும். இது ஜென்ரல் ஃபார்மில் ஒன்று இருக்குது, CH2N அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து இங்கே 1 இந்த CH2N டைப்ஸ் இருக்குல்ல, எண்ணுக்கு பதிலாக 1ன்னு கொடுத்தீங்கன்னா மெலோனிக் ஆசிட். ஓகேவா. அப்போ வந்து மெலோனிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் ரிமூவ்டு ஃப்ரம் O and H2 in the presence of pyridine to gives a intermediate followed by decarboxylation takes place. இந்த ரியாக்ஷன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீகார்பாக்சிலேஷன் நடக்குது. டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வாட் இஸ் த ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா. டீகார்பாக்சிலேஷன் ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் ஆகும் அந்த ரியாக்ஷனில். பாருங்கள் CO2 போயிடுது, ரிமைனிங் நமக்கு கிடச்சி CH5CH டபுள் 1 CHCOHங்கிறது கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அ ப்ராடக்ட் சின்னமிக் ஆசிடு. இது மெக்கானிசம் வைஸாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் அப்படி சொல்கிறேன்ட்டு இந்த மெலோனிக் ஆசிடில் வந்து என்ன அப்படின்னா ஸோ திஸ் ஆல்சோ கண்டைன்ஸ் த ஆல்ஃபா ஹைட்ரஜன். இதுலேருந்து ஒரு புரோட்டான் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு யார் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் CH2 இந்த இடத்துல வந்து ஒரு புரோட்டான் வந்து எலிமினேட் ஆகும். CH2வில் CH. ஓகேவா. CH மைனஸு COOH. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்தராக நம்ம கிராஸ் இதில் பண்ண மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு மெக்கானிசம் இஸ் நாட் நீடட்.
ஸோ அதனால் நமக்கு இந்த இடத்துல நவனகள் இதை மட்டும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? CH5 CH டபுள் பாண்ட் CH2 கூட ரியாக்ட் ஆகுது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் pyridine நமக்கு யார் கிடைக்கிறாங்க? ஸோ இன்டர்மீடியட் டு ஃபர்தர் decarboxylation takes place to give a cinnamic acid சொல்கிறோம். பாருங்கள், benzaldehyde condenses with malonic acid in the presence of pyridine forming a cinnamic acid and pyridine act as a basic catalyst. pyridineங்கிறது இங்கே என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா பேசிக் கேட்டலிஸ்ட்டாக வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இந்த ரியாக்ட்ஸ் வித் அமீன் கூட வந்து ரியாக்ட் ஆகும்போது என்ன சார் ப்ராடக்ட் கிடைக்கும்? aromatic aldehyde reacts with primary amine. What is primary? நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம்ல, ஆல்கஹாலில் CH2OH வந்தால் தட் இஸ் பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். CHOH அந்த செகண்டரி, COH அந்த ட்ரெஷரி ஆல்கஹால். அதே போல் அமீனில் NH2 வந்தால் இது வந்து பிரைமரி அமீன். RNH2னா பிரைமரி அமீன். அதே வந்து RNH, அதாவது ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இன்னொரு ஆல்கைல் குரூப் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா R வந்துச்சுன்னா அது வந்து செகண்டரி. ஸோ அதே இன்னொரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக வெறும் R இப்படி வந்தது அப்படின்னா 3 R வந்துருச்சு, அதாவது 3 ஹைட்ரஜனுக்கு N மட்டும் வந்ததுன்னா இது வந்து ட்ரெஷரி அமீன், 3 டிகிரி அமீன். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பிரைமரி அமீனுங்கும் போது நம்ம NH2ங்கிறது திஸ் இஸ் அ அரோமேட்டிக் பிரைமரி அமீன் லைக் அனிலின்னு சொல்கிறோம், CH5NH2. ஓகேவா? ஸோ இப்போ பென்சால்டிகைட் ரியாக்ட் ஆகும்போது பாருங்கள், அரோமேட்டிக் ஆல்டிகைட் ரியாக்ட்ஸ் வித் பிரைமரி அமீன்ஸ் தட் இஸ் அலிஃபேட்டிக்காக கூட இருக்கலாம் அல்லது அரோமேட்டிக் எது வேணா இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் யார் கூட எடுத்துக்கலாம்னா அலிஃபேட்டிக் அமீன், யார்? மெத்தில் அமீன் CH3NH2 கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே வந்து அரோமேட்டிக் அமீன் லைக் அனிலின் எடுத்துட்டோம். ஸோ பாருங்கள், the water molecule removed between benzaldehyde and aniline H2 and O வந்து removed as a water molecule in the presence of acid. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா CH5 டபுள் பாண்ட் N C6H5. இது வந்து என்ன சொல்கிறோம் நம்ம, திஸ் இஸ் ஸ்கிஃப் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் நம்ம, ஸ்கிஃப் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நம்ம இதுக்கு வந்து ஆல்டிமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் இது என்னது ஸ்கிஃப் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? திஸ் ஆல்சோ ஏ ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பென்சால்டிகைட், அதாவது பென்சால்டிகைட்டோடைய ரியாக்ஷன்ஸில். ஓகேவா? அது வித் அமீன். ஸோ அதுக்கடுத்து வந்து கண்டென்சேஷன் ஆஃப் யார் அப்படின்னா த ட்ரெஷரி அரோமேட்டிக் அமீன்ஸ். அரோமேட்டிக் அமீன்ஸுடைய கண்டென்சேஷன். ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப முக்கியம். பாருங்கள், பென்சால்டிகைட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பென்சால்டிகைட் கண்டென்சஸ் வித் ட்ரெஷரி அரோமேட்டிக் அமீன்ஸ். இப்போ தான் நான் சொன்னேன் ட்ரெஷரிக்கு மீனிங் என்னென்னு. வெறும் N மட்டும் வந்ததுன்னா தட் இஸ் அ ட்ரெஷரி அமீன். ஓகேவா? ஸோ அப்போ இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், C6H5NH2 இது வந்து அனிலின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த அனிலீனில் இந்த H2க்கு பதிலாக CH3 ட்வைஸ். ஸோ அது வந்து 2 ஹைட்ரஜன் வர 2 மெத்தில் குரூப் வந்துடுது. இப்போ வந்து பேர் என்ன சொல்கிறோம் நம்ம, டைஆல்கைல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ டைஆல்கைல் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா நமக்கு வந்து N, டைமெத்தில் அனிலின், N, டைமெத்தில் அனிலின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? N, டைமெத்தில் அனிலின்னு சொல்கிறோம். பாருங்கள், அதே போல் 2 N, டைமெத்தில் அனிலின் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த CH5 பென்சின் ரிங்கில் இதை நான் ரிங்காக போட்டிருக்கேன். ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜனும் இங்கே ஒரு ஹைட்ரஜனும் வந்து தனியாக எடுத்துக்கிட்டோம். சரியா? ஸோ இப்போ பென்சால்டிகைடில் இருக்கிற பாருங்கள் CH5 அதை நான் ரிங்காக போட்டிருக்கேன். ஸோ அது வந்து C1H. ஸோ இதில் இருக்க ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ ரிமூவ்ட் ஆஸ் அ வாட்டர் மாலிகுல். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் எதோட ப்ரெசன்ஸ் இல்லைனா மினரல் ஆசிட்ஸ் லைக் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ப்ரெசன்ஸில் வந்து ரியாக்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிட்டு ஸோ இந்த பாண்டிங் அப்படியே என்ன ஆகிடும், இந்த பாண்ட் அப்படியே வந்து கார்பன் கூட வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுது. ஓகேவா? வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆனவுடனே இந்த பாண்டை யார் கூட, கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுது. பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தட் இஸ் ட்ரைஃபினைல் மீத்தேன் டைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது, ட்ரைஃபினைல். 3 ஃபினைல் இருக்குது. ஓகேவா? திஸ் இஸ் மெத்தில் ஃப்ரம் மீத்தேன். இந்த மெத்தில் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும், மீத்தேன்லேருந்து கிடைக்கும். அதனால் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, ட்ரைஃபினைல் மீத்தேன் டைன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக சொன்னதுக்கு பேர் மாலக்கைட் கிரீன் டை அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஆஃப் பென்சால்டிகைடு. ஸோ இது நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம்.
ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி பார்த்ததில் முக்கியமானது என்னென்னு நான் சொல்லிடுறேன். பார்த்திங்க அப்படின்னா கானிசரா ரியாக்ஷனு, ஃபஸ்ட்டு வந்து கிளைசன் ஸ்கீமிட்டட் ரியாக்ஷனு. ஸோ இதோடைய எக்ஸாம்பிள்ஸு, அதுக்கடுத்து வந்து கானிசரா ரியாக்ஷன் அதோடைய ஃபுல் மெக்கானிசம் உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இதிலேருந்து நீங்கள் எழுதணும். ஸோ இதில் இருந்துட்டு இந்த மெக்கானிசம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிரைவ் பண்ணி காட்டணும். அதே போல் கிளைசன் ஸ்கீமிட் வந்து சம்டைம்ஸ் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ இதுவும் கேட்டாங்கன்னா இது என்ன பண்ணலாம், ஃபுல்லாகவே இது வரைக்கும் சொல்லணும். ஸோ இது ஃபஸ்ட்டு கொஷின். இது வந்து கானிசரா ரியாக்ஷனு, அதோட மெக்கானிசம். அடுத்து கிராஸ் கானிசரா ரியாக்ஷன், அதுக்கடுத்து வந்து பென்சாயின் கண்டென்சேஷன். ஸோ அடுத்து பெர்கின்ஸ் ரியாக்ஷன். ஸோ இதுக்கடுத்து நவநகல் ரியாக்ஷன். ஸோ அதுக்கடுத்து ட்ரைஃபெனைல் மீத்தேன் ப்ரிப்பரேஷன். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி பார்த்துருக்கக்கூடிய முக்கியமான ரியாக்ஷன்ஸு. ஸோ அதனால் இதை வந்து இன்றைக்கி ஹோம்ஒர்க் நான் கொடுப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.